ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் பற்றி இன்னைக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்களே எப்படி ஒரு சேட்பாட் நீங்களே எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த சேட்பாட்டை நீங்கள் எப்படி மானிட்டைஸ் பண்ணி நீங்கள் வந்து மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து லைவாக வந்து இப்போ நானே ஒரு சேட்பாட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த சேட்பாட்டை நான் எந்த பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா co.ai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. Quora.com நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் டவுட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து Quora அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் வந்து Quora அப்படின்னு போட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் பாப்புலரான பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அவங்க டெவலப் பண்ண ஏஐ பிளாட்ஃபார்ம் தான் வந்து co.ai அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். அது அந்த co.aiல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, நீங்கள் எப்படி வந்து ஒரு சேட்பாட் வந்து ஓனாக நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி வந்து அதில் நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நம்மளோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா, பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நான் வந்து எப்படி சேட்பாட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம லைவாக வந்து பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போய் வந்து POE.com அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து டைரெக்டாக போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து நான் போகிறேன். நான் ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு 4 சேட்பாட் வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு புது அக்கௌண்ட்டில் நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உள்ளே நம்ம போனோன்னே வந்து இதுதான் வந்து மெயின் டேஷ்போர்டு. இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் பாட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யுவர் பாட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பாட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வரும். அது போக இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சாட் ஜிபிடியோட ஜிபிடி, அது போக வந்து கிளாடு, ஜெமினி, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து இதில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்டு நீங்கள் வந்து கூகுள் ஜெமினி, சாட் ஜிபிடி இல்லை வந்து கிளாடு அந்த மாதிரி தனித்தனியாக போகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரே பிளாட்ஃபார்மில் நம்ம எல்லா சேட்பாட்டையும் வந்து நம்மளால் வந்து அசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பெய்டு ஆப்ஷனு. ஸோ இது வந்து மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 1658 rupees வந்து மந்த்லி சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பே பண்ணணும்னு போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு வந்து 19,900 போட்டிருக்காங்க. பட் இதை வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், நிறைய நம்மளோட ரெகுலர் பர்பஸ்க்கு வந்து இது ரொம்ப நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் வந்து பெய்டு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரியேட்டர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து இப்போ நம்ம சேட்பாட் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்மளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். இந்த வந்து கிரியேட்டர் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா earn up to $1,000 per subscriber and $1,000 per 1000 மெசேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி நம்ம பிளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து நம்ம அதில் நம்ம வந்து லான்ச் பண்ணி அதை வந்து மானிட்டைஸ் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோமோ, எப்படி பிளாக்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணுறோமோ, எப்படி யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணுறோமோ, இதில் நம்ம கிரியேட் பண்ணுற சேட்பாட்டை வந்து நம்மளால மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்னா இந்த மாதிரி என்ரோல் நவ் அப்படின்றதுல போயிட்டு இது எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை நான் 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதில் வந்து ப்ரொஃபைல் அப்படின்றதுல போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பேர், யூசர் நேமு, உங்களை பற்றின வந்து ஒரு பயோ மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளானில் வந்து யூ ஆர் யூசிங் போ வித்தவுட் ஏ சப்ஸ்கிரைப் டு சென்ட் மோர் மெசேஜஸ் வித்தவுட் டெய்லி லிமிட்ஸ். ஸோ ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் போகும்போது நம்ம வந்து சேட்பாட்டில் நம்ம வந்து சேட் பண்ணுறதுக்கு நிறைய மெசேஜஸ் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம லிமிட்டட் மெசேஜஸ் தான் பண்ண முடியும். அது போக வந்து லிமிட்ஸ் இருக்கும். வேறஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டெய்லி லிமிட்ஸ் வந்து நமக்கு அன்லிமிட்டடாக வந்து சேட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் பாட்ஸ் லைக் GPT-4 Turbo, Claude 3. ஸோ இது எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே
ஏற்கனவே வந்து இந்த po.ai பிளாட்ஃபார்ம்ல ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடியில் வந்து GPT-4 அப்படின்றது இதில் லிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி கிளாட் 3 அப்படின்றது இதில் லிங்க் ஆயிருக்கு. கூகுளோட ஜெமினி அப்படின்றது இதில் லிங்க் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் மாடல்ஸு. ஸோ அந்த மாடல்ஸ்ல இருந்து நம்ம வந்து சப் மாடல்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம கிரியேட் பண்ற இந்த பாட் வந்து பாத்தீங்கன்னா சப் மாடல்ஸ் தான். நம்ம வந்து டைரக்டா வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் நம்ம கிரியேட் பண்ணல. நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் மாடலை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கஸ்டம் பாட் மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் டெய்லி பாயிண்ட்ஸ், ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரீ ஆப்ஷன்ல வந்து 300 பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 300 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ணி நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஃபால்ட் பாட்டுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. டிஃபால்ட் பாட்டுன்றது இப்போ வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இருக்கு, வெப் சர்ச்ன்னு இருக்கு, கிளாட் 3.5, ஃப்ளக்ஸ் ப்ரோ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் ப்ரோ அப்படின்றது வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாடலு. GPT-4o மினி, GPT-4o, லாமா 3.1 இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஓடுது. ஸோ அதுவும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஜெமினி 1.5 ஃப்ளாஷ், ஜெமினி 1.5 ப்ரோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் ஓடுது. பிளே கிரவுண்ட் V 2.5, ஐடியோகிராம், ஃப்ளெக்ஸ் டேவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மாடல்ஸு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு தகுந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாடல் தான். ஸோ இதை ஏதாவது ஒரு மாடலாக ஃபவுண்டேஷனாக வச்சு தான் வந்து நம்ம சாட்பாட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போனோம் அப்படின்னா கிரியேட் பாட்ன்னு இருக்கு, யுவர் பாட்ஸ் அப்படின்றது வருது, சப்ஸ்கிரைப் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோர் அப்படின்றதுல போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இப்போ இதை யூஸ் பண்ணும்போது என்ன பர்பஸ்க்காக நமக்கு பாட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அஃபிஷியல் அப்படின்றது வந்து இந்த அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல அவங்களே கிரியேட் பண்ண கஸ்டமைஸ் பாட்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பாட்ஸு. ஃபீச்சர்ட் அப்படின்னு போனோம் அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ரெஸ்யூம்க்குன்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் கிரியேட் தி பெஸ்ட் மியூசிக் பிளேலிஸ்ட் ஆல் இன் ஒன் பிளேஸ், இதுக்கு தனியாக ஒரு பாட் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாட் இருக்குது. குக்கிங்க்குன்னு சொல்லி ஒரு பாட் இருக்குது. ஜாப்பனீஸ்க்குன்னு சொல்லி அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பாட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ நம்ம போய் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் ஜென்ரேஷனுக்காக பாட் வேணும் அப்படின்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக உள்ள மாடல்ஸு. ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு போனோம் அப்படின்னா இந்த வந்து எஸ்ஏ நம்ம எழுதுறதுக்கு, ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பண்ணுற பர்பஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்கு, இப்போ அக்கௌண்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா எ பாட் ஹெல்ப் யூ வித் யுவர் அக்கௌண்டிங் கொஸ்டின்ஸ், டேக்ஸு, டிடக்ஷன், ஆடிட்டு, ஃபினான்ஸ் ரிலேட்டட், புக் கீப்பிங் இதில் போய் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா இந்த பாட் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணோம். சரிங்களா? இப்போ இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டோ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாட் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னு போனோம்னா ப்ரோக்ராமிங்கில் நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பைத்தான் ஏன்னு வச்சுருக்காங்க. இதில் போயிட்டு பைத்தானில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோடில் வந்து ஒரு ட்ரபிள் இருக்குது அப்படின்னா அந்த கோடை இதில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாட்டில் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இல்லை பைத்தான் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாட்டில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் ரைட்டிங், ஸோ நீங்கள் வந்து எஸ்ஏ எழுதுறதுக்கு, புக் எழுதுறதுக்கு, ஸ்டோரி எழுதுறதுக்கு, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயம் ஜென்ரேட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் சாம்பிள் ஒன்று நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். ரைட் ஏ போயம் அபவுட் ஏ ட்ரீ. பாருங்க, விதின் ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போயம் நமக்கு எழுதி கொடுத்துருச்சு. ஸோ அதில் ஃபர்தராக நமக்கு வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கும் நான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கேட்குது பாருங்க. கேன் யூ ரைட் ஏ போயம் அபவுட் ஏ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ட்ரீ,
ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ட்ரீ வச்சு வேணுமா அப்படின்னு கேட்குது. வாட் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் குட் இன்ஸ்பயர் எ போயம் லைக் திஸ் ஒன்? ஹவு டஸ் த ட்ரீ சிம்பலைஸ் ரெசிலியன்ட் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து இந்த போயமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அது வேண்டியதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வைஸ் அப்படின்னு போவோம். இது வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனுக்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் போய் வந்து இப்போ நம்ம வந்து சஜஸ்ட் மீ சம் டிப்ஸ் டு மெயின்டைன் தி ஹேர் ஃபால் and provide some tips to maintain the gray hair to become natural black color. Suggest some remedies சும்மா போவோம். உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஹேர் ஆர் சம் டிப்ஸ் பேஸ்ட் ஆன் டெர்மட்டாலஜிக்கல் ரிசர்ச் டு ஹெல்ப் ரெடியூஸ் ஹேர் ஃபால். மசாஜ் யுவர் ஸ்கேல்ப் ரெகுலர்லி வித் ஆர்கானிக் ஆயில்ஸ் லைக் கோகனட், almond oil. This increases blood circulation. So make sure your diet includes protein, iron, vitamin C and B. Hair needs these nutrients for growth. ஸோ வந்துருச்சா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே ஹேருக்கு நேச்சுரல் ரெமெடி ஏதாவது கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறேன். ஹென்னா, இட்ஸ் யூஸ்ட் இன் மெனி ஹேர் டைஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ் ஃபார் இட்ஸ் எபிலிட்டி டு டெபாசிட் பிக்மெண்ட்ஸ் ஆன்டு ஹேர் ப்ரோட்டீன்ஸு, காஃபி கிரவுண்ட்ஸு, ப்ளூபெரி எக்ஸ்ட்ராக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து அந்த பாட்டில் போய் நம்ம வந்து சேட் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈவன் கேம்ஸ் கூட இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி ஒரு சேட் பாட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் பாட் அப்படின்றத போயிடணும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ யூசர் நேம் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. இப்போ என்னோட பேரே வந்து நான் யூசர் நேமாக கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக பாட் கிரியேட் பண்ணுறீங்க? இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி பாட் கிரியேட் பண்ண போகிறீங்களா? இமேஜ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பாட் கிரியேட் பண்ண போகிறீங்களா? வீடியோ ஜென்ரேட் பண்ணக்கூடிய பாட் கிரியேட் பண்ண போகிறீங்களா? இல்லை ரோல் பிளே, டிஃபைன் எ கேரக்டர் பீப்புள் கேன் சேட் வித். ஸோ ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு பாட் கிரியேட் பண்ண போகிறீங்களா? இல்லை கிரியேட் எ பாட் பேஸ்ட் ஆன் எ சர்வர் யூ மேனேஜ். ஸோ இது அஃபிஷியலாக ஒரு சர்வரை மேனேஜ் பண்ணுற மாதிரி, ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம வந்து ஒரு Q&A ஆன்சர் பண்ணுற மாதிரி, சர்வீஸ் பண்ணுற மாதிரி பாட் கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. இன்றைக்கி நான் வந்து இப்போ நான் ஒரு சாம்பிள் பாட் நான் கிரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் பாட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் பாட் நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்லா பேசுகிறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு ஒரு கோச் மாதிரி வந்து ஒரு பாட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், உங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பேஸ் பாட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்ன்னு சொன்னேன்ல. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் இருக்கும். இது வந்து இப்போ நமக்கு இதில் சஜஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா Claude 3 Haiku அப்படின்ற மாடல் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. இது போக ChatGPTயோட GPT-4o mini அதை சஜஸ்ட் பண்ணுது. கீழே போனீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற டெக்ஸ்ட் சேட் பாட்டுக்கு என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து Gemini 1.5 ஃப்ளாஷு இந்த மாதிரி நிறைய காட்டும்.
ஸோ அதில் உங்களுக்கு என்ன இதில் சஜஸ்ட் பண்ணுதோ அதையே நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ இதுக்கு நிறைய நீங்கள் டெக்னிக்கலாக நிறையா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இதை மட்டும் கவனிங்க. Tell your bot how to behave and how to respond to user messages. Try to be as clear and specific as possible. சரிங்களா? View best practices for prompts. இந்த prompt தான் இது வந்து மெயின் விஷயங்க. இப்போ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிற பாட்டை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, இந்த பாட் வந்து இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பாட்டுக்கு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போக நீங்கள் வேறு ஏதாவது வந்து அடிஷ்னலாக ஒரு பிடிஎஃப்லையோ இல்லை வந்து ஒரு வேர்ட் ஃபார்மேட்லேயோ அந்த மாதிரி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து இந்த நாலேஜ் சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா கிரீட்டிங் மெசேஜ். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணப்போ வந்து இதில் ஒரு கிரீட்டிங் மெசேஜ் மாதிரி நமக்கு வந்துச்சுல. இந்த பாருங்க, ஹலோ மை நேம் இஸ் ஸ்கின் பாட் அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் ஸ்கின் கேர் அப்படின்ற மாதிரி வந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரீட்டிங் மெசேஜ் வந்து நம்ம ஒன்று கொடுக்கணும். அது போக நீங்கள் இதை அட்வான்ஸ்ன்னு கிளிக் பண்ணோம்னா சஜஸ்ட் ரிப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டர் மார்க் டவுன் கண்டென்ட், custom temperature, control the creativity of the bot response. Higher value produces more varied but unpredictable reply. Lower values generate more consistent response. ஸோ டிஃபால்ட்டாக வந்து 0.5 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் பாட்டுக்கு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் போடணும். நீங்கள் உங்கள் பாட் வந்து எதை பற்றினது, இப்போ வந்து உங்களோட பாட் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஒரு இங்கிலீஷ் கோச்சு, ஒரு லாங்குவேஜ் வந்து கோச் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ இங்கிலீஷை வந்து அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் வந்து சேட் பண்ணால் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் லிமிட் கொடுத்துருக்காங்க. பயோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 கேரக்டர் லிமிட் கொடுத்துருக்காங்க. 4000 லெட்டர்ஸ்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அது அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ப்ராம்ப்ட்டுக்கு. ஸோ இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி. உங்களோட பாட்டை வந்து பப்ளிக்காக வந்து நீங்கள் மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா? ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ணாதான் இதை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ரிலேட்டட் பாட் ரெக்கமெண்டேஷன்ஸ். when enabled your bot will be eligible to be recommended on other bots pages. இப்போ வேற யாராவது வந்து இப்போ இங்கிலீஷ் கோச் பாட் வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பாட்டும் காட்டும். ஸோ அந்த மாதிரி காட்டணுமா வேணாமா அப்படின்றத நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஷோ ப்ராம்ப்ட் இன் பாட் ப்ரொஃபைல் அப்படின்னா என்னன்னா, இங்கே மேலே வந்து நான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து ஒரு நான் இது கொடுக்குறேன் பாருங்க. அதை எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த பாட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத வந்து பப்ளிக்காக வந்து டிஸ்பிளே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கூடிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. விசிட் கிரியேட்டர்ஸ் இந்த மெனு டு லேர்ன் மோர் அபவுட் கிரியேட்டர் மானிட்டைசேஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து மானிட்டைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம 1 by 1 இதை நம்ம பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு நான் ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ இப்போ நான் போடுறேன் பாருங்க. ஒரு 3 ப்ரொஃபைல் பிக்சர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இதுக்கு வச்சுருவோம். இதில் யுவர் இங்கிலீஷ் கோச் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டீச்சர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா மெட்டா ஏஐயில் வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ மெட்டா ஏஐ அப்படின்றது வந்து வாட்ஸ்அப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மெட்டா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் அப்படி தான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ண போகிற பாட்டுக்கு நான் வந்து பேர் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கிலீஷ் பட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த po.ai அப்படின்றது February 2023 கோரா அப்படின்ற கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து இந்த கோரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வெப்சைட்டு. இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த போ பிளாட்ஃபார்மில் மல்டிபிள் ஏஐ மாடல்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரீயாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. மொபைல் ஆப் இதில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு டெஸ்க்டாப்புக்கும் தனியாக ஆப் இருக்குது.
நம்ம வந்து தனியாக நம்மளால ஒரு ஏஐ பாட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து இதில் ஒரு மெயின் ஹைலைட்டான விஷயம். வேறஸ் வந்து இப்போ சாட் ஜிபிடிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிடி கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம பெய்டு மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கஸ்டமைஸ்டு ஜிபிடி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். வேறஸ் இதில் வந்து நம்ம பெய்டு மெம்பராக இல்லாமல் இருந்தால் கூட நம்மளால ஒரு ஓன் பாட் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் எல்லாமே டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பாட். நான் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன், அந்த பாட் வந்து என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, யூ ஆர் அன் expert English teacher and your name is English Buddy. You have to effectively coach non-English speakers and those who want to improve their English speaking, writing, reading skills. ஸோ இதுதாங்க முக்கியம். நீங்கள் வந்து அந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கணும். நீ வந்து நீ வந்து என்ன பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உன்கிட்ட சேட் பண்ணுறாங்கன்னா நீ எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்றத, இதுதான் நம்மளோட வேலை. இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த பாட் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது ஃபவுண்டேஷன் மாடல்லேருந்து எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க சேட் பண்ணும்போது இதோட ஃபவுண்டேஷன் மாடல் வந்து இப்போ Claude 3 அப்படின்ற மாதிரி இருக்குது தெரியுமா? Claude 3 அப்படின்ற ஃபவுண்டேஷன் மாடலில் இருந்து தான் நமக்கு ரிப்ளை வரும். ஆனால் கஸ்டமைஸ்டு ரிப்ளை வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். நான் இப்போ என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, இனிஷியல் இன்டராக்ஷன். ஒரு யூசர் வராங்க அப்படின்னா, when a user greets you, respond with a warm welcome and introduce yourself as their English coach. Ask about their English learning goals and what they want to achieve. Next, அந்த யூசர் லெவலை வந்து அசஸ் பண்ண சொல்லியிருக்கேன். Determine the user's current English level. இப்போ வந்திருக்கிறவங்க பிகினர் லெவலில் இருக்காங்களா, இன்டர்மீடியேட்ல இருக்காங்களா, அட்வான்ஸ்டாக இருக்காங்களா அப்படின்றத வந்து கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லியிருக்கேன். யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு கிரியேட் ஏ பர்சனலைஸ்டு லெசன் பிளான். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இது வந்து ஒரு பர்சனலைஸ்ட் லெசன் பிளான் வந்து இந்த பாட் வந்து கிரியேட் பண்ணோம். சரிங்களா? அடுத்து லெசன் பிளானில் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்னா, டெவலப் ஏ கஸ்டமைஸ்டு பிளான் பேஸ்ட் ஆன் தி யூசர் லெவல். அவங்க கோல் என்ன, அவங்களோட பிகினர் லெவலா, இன்டர்மீடியட் லெவலா அப்படின்றத பொறுத்து நான் பிளான் பண்ண சொல்லியிருக்கேன். பிரேக் டவுன் த பிளான் இன்டு மேனேஜபிள் டாஸ்க் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கோச்சிங் ஸ்டைலு. எக்ஸ்பிளைன் கிராமர் ரூல்ஸு, கான்செப்ட் இன் சிம்பிள் டேர்ம்ஸு, யூசிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். ப்ரொவைட் ரீடிங் மெட்டீரியல்ஸ், ஆஸ்க் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸ் டு இம்ப்ரூவ் ரீடிங் ஸ்கில்ஸ், என்கேஜ் இன் கான்வர்சேஷன் அண்ட் ரோல் பிளேஸ் டு என்ஹான்ஸ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு. ஆஃபர் ப்ரொனன்சியேஷன் டிப்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் டு இம்ப்ரூவ் அசென்ட் அண்ட் இன்டோனேஷன். Provide writing prompts and exercise to develop writing skills. Feedback and encouragement. Offer constructive feedback on user progress and exercise. Encourage consistent practice and celebrate small victories. Progress tracking. Monitor user progress and adjust the lesson plan. Celebrate milestone and achievements along the way. அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் சப்ளிமெண்ட்ரி ரிசோர்ஸஸ், வீடியோஸ், பாட்காஸ்ட், ஆப் டு என்ஹான்ஸ் லேர்னிங். நான் சஜஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ பிளாகோ வந்து நெட்டில் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து அவங்க அந்த யூசருக்கு வந்து அதை வந்து எடுத்து கொடுக்கணும், லிங்க் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். யூசர் என்கேஜ்மெண்ட். ஆஸ்க் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் டு என்கரேஜ் யூசர் பார்ட்டிசிபேஷன். ஆஸ்க் த யூசர் நேம், பர்சனலைஸ் த கான்வர்சேஷன். என்கரேஜ் யூசர்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் சீக் கிளாரிஃபிகேஷன். ஸோ இதை நான் கொடுத்துருக்க டைம் என்னன்னா 3 to 6 monthக்குள்ள இந்த மாதிரி இந்த ஸ்கில்லை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து month 1 and 2ல வந்து ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ், கிராமர், வொக்காபுலரி, ரீடிங், அதை ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்புறம் month 3 and 4 வந்து எம்ஃபசிஸ் ஆன் ஸ்பீக்கிங், ரைட்டிங் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில்ஸு. நெக்ஸ்ட் month 5 and 6 வந்து ரிஃபைன் ஸ்கில்ஸ், ப்ராக்டிஸ் ஃப்ளூயன்சி அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் ரியல் லைஃப் சினாரியோ. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளார அவங்கள வந்து ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ நம்ம எடுத்து பேஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஒரு பாட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த பாட்டுக்கு என்ன மாதிரியான ரோல் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, அதுக்கு கரெக்டான அந்த ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கறது தான் வந்து முக்கியமான வேலை. ஏன்னா இப்போ கஸ்டமைஸ்டாக வந்து அந்த பாட் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி தான் வந்து
சாரி, அது இங்கே பேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பேர் போடணும். ஸோ பேர் வந்து நம்ம ஆல்ரெடி பேர் வச்சுருக்கோம், இங்கிலீஷ் படி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து கொடுத்துடலாம். கேப் விடாமல் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 to 20 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். லெட்டர், நம்பர், டேஷ், பீரியட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்னோட பாட்டுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வச்சாச்சு, ஒரு நேம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் மாடல் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெல் யுவர் பாட் ஹவு டு பிஹேவ் அண்ட் ஹவு டு ரெஸ்பாண்ட் டு யூசர் மெசேஜஸ். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. தெளிவாக அந்த பாட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து வேற எதுவும் அடிஷ்னல் சோர்ஸ் இல்லை. இப்போ அடுத்து வந்து இப்போ இதில் யாராவது சேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரீட்டிங் மெசேஜ் அது எப்படி க்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹாய், வெல்கம், ஐ எம் யுவர் இங்கிலீஷ் கோச் ஹியர் டு மேக் லேர்னிங் இங்கிலீஷ் என்ஜாயபிள் அண்ட் எஃபெக்டிவ். வாட் இஸ் யுவர் இங்கிலீஷ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு காட்டும். அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே நான் இதில் மாற்ற போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வைக்கணும். இந்த பாட் எதை பற்றினது, ஸோ இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2 லைன் படித்தாலே இந்த பாட் எதை பற்றின பாட்டுன்றது அவங்களுக்கு கிளியராக புரியணும். எக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் கோச், பர்சனலைஸ்டு லெசன்ஸ் ஃபார் ஆல் லெவல்ஸ், இம்ப்ரூவ் ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் அண்ட் கிராமர் ஸ்கில்ஸ், அச்சீவ் ஃப்ளூவன்சி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த பாட்டை வந்து அவங்க சேட் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து த்ரூ திஸ் பாட் வந்து தே கேன் பிகம் expert in English language. They can improve their speaking skills, writing skills, reading skills and grammar skills in English. ஸோ அப்படின்றத வந்து நம்ம ஒரு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம பயோவில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன், எதுவுமே நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ அப்படியே கிரியேட் பாட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். This bot name is unavailable, trying use a different name கேக்குது. ஸோ வேற பேர் எதாவது மாற்றி பார்ப்போம். இங்கிலீஷ் ப்ரோ அப்படின்னு கொடுப்போம். இங்கிலீஷ் டீச்சர். எல்லா பேரையும் எடுத்துட்டாங்க இப்போ இருக்கு. இங்கிலீஷ் கோச். இங்கிலீஷ் மாஸ்டர். என்ன கொடுக்கலாம்? யுவர் இங்கிலீஷ் இப்போ யுவர் இங்கிலீஷ் அப்படின்ற பேர் வந்து யாரும் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால வந்துருச்சு. நம்ம தேவைப்பட்டால் நாளை நம்ம வந்து மாற்ற முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இதில் போயிட்டு எடிட் பாட்டில் போனோம்னா எல்லாமே வருது பாருங்க. தேவைப்பட்டால் நம்ம பாட்டோட பேரை மாற்றிக்கலாம் ஃபியூச்சரில். நாலேஜ் சோர்ஸ் எதுவும் நம்ம கிட்ட அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா நாலேஜ் சோர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம், என்ன டீட்டெயில்ஸுமே எடிட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துருவோம். வந்துருச்சா? இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து 30 இது அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுது. பார்த்துங்க, இப்போ நான் கொடுத்த வெல்கம் மெசேஜ் அப்படியே காட்டுது பாருங்கள். ஹை வெல்கம், ஐ எம் யுவர் இங்கிலீஷ் கோச், ஹேர் டு மேக் லேர்னிங் இங்கிலீஷ் என்ஜாயபிள் அண்ட் எஃபெக்டிவ். வாட் இஸ் யுவர் இங்கிலீஷ் கோல்? ஐ want to learn English grammar in a month. Excited to help you achieve your goal of learning English grammar in just 1 month. Let's get started. பாருங்க, தெளிவாக வந்து கைட் பண்ணது பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அக்சஸ் யுவர் கரண்ட் லெவல். நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் இன்ஸ்ட்ரக்ஷனு, ஒரு யூசர் வந்து சேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிகினர் லெவலா இன்டர்மீடியட் லெவலா எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் அது சொன்னதுக்கப்புறம் அடுத்து நான் நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன், பர்சனலைஸ்டு லேர்னிங் பிளான் வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்குது பாருங்க. இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்னென்ன டாபிக் வந்து அது வந்து கவர் பண்ணும் அப்படின்றத போட்டுருக்கு பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், வேர்ட் ஆர்டர், வேர்ப் டென்ஸு. இப்போ நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம வந்து அடுத்தடுத்து சேட் பண்ணிட்டு நம்ம இதில் இருந்து ஈஸியாக வந்து நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கிரியேட் பண்ணது யுவர் பாட்ஸில் போனோம்னா இதில் காட்டுது பார்த்தீங்களா, யுவர் இங்கிலீஷ்னு காட்டுதா. இப்போ மானிட்டைசேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கேயான்னு கொடுத்துருவோம். You are now enrolled in creator monetization. Return to creators page. Complete your account setup on Stripe so you can receive our payouts. Finish this before November 7th ன்னு கேட்டிருக்கு. ஓகே, இப்போ இதில் போயிட்டு நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் போடணும். இந்த லாகின் டு ஸ்ட்ரைப்னு ஒன்று கேட்டிருக்காங்கல்ல, இதில் மொபைல் நம்பர் போட்டு நம்ம லாகின் பண்ணோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் போட்டுட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதை போட்டுட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கேட்கும். அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட அந்த விஷயங்கள்லாம் போட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களோட பாட்டை வந்து இப்போ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஷேர் மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து டெக்னிக்கலாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இதில் ஒரு பாட் வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம வந்து நிறைய பர்பஸ்க்கு பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ எப்படி நான் வந்து ஒரு இங்கிலீஷ் கோச்சுக்கு ஒரு பாட் கிரியேட் பண்ணணும், இதே மாதிரி ஒரு குக்கிங்க்கு பண்ணலாம், ஒரு கேம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம், இப்போ வந்து ஒரு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற ஒரு கோச்சுக்கு நம்ம வந்து பாட் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பர்பஸ் இருக்குது.
ஸோ நீங்கள் உள்ளே போய் அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உள்ளே நிறைய ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இதை பற்றின ஒரு அப்டேஷன் வந்து இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏஐ ரிலேட்டடாக, மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேஷன் வேணும் அப்படின்னா கைண்ட்லி கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.